வெல்கம் பேக் டு வெஸ்டர்ன் டெக் கிளப். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, 2 ரொம்ப யூஸ்ஃபுல்லான எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இது யார் யாருக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா, இப்ப நீங்க நெறையா யூடியூப் வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்ல லேர்ன் பண்றீங்க, இல்ல ஒரு கோடிங் வீடியோ பார்க்குறீங்க. அதுல இருக்க கோட வந்து உங்களுக்கு காப்பி பண்ணி உங்களுக்கு அதாவது நீங்க ரைட் பண்ணாம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தேவைப்படணும். இல்ல எந்த டெக்ஸ்ட்டா இருந்தாலும் அத நீங்க டக்குனு டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்டின்னா, இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 2வது எக்ஸ்டென்ஷன் பார்த்தீங்கன்னா, யூடியூப் பார்க்குறவங்களுக்கு. இந்த பிஐபி மோட்ல பிக்சர் இன் பிக்சர் மோட்ல வந்து அது வந்துரும். அதுக்கு எப்டின்னு சொல்ட்டு இன்னைக்கு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு யூஸ் பண்றதோட ப்ரே நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காப்பி ஃபிஷ். இது வந்து ஒரு ஓசியா சாஃப்ட்வேர்ன்னு சொல்லிட்டு இந்த மாரி வரும். இதுல நீங்க இவ்ளோ தான் இப்டி தான் இருக்கும். இதுல நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது எப்படி யூஸ் பண்றது அப்டின்னு சொல்லிட்டு காட்டும் உங்களுக்கு. ஓவர் என்ன பண்ணா காப்பி அண்ட் பேஸ்ட் அண்ட் டிரான்ஸ்லேட் டெக்ஸ்ட் ஃப்ரம் எனி இமேஜ், வீடியோ ஆர் பிடிஎஃப் அப்டின்னு சொல்லிட்டு காட்டுது. உங்க ஸ்க்ரீன்ல நீங்க எங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இத எப்படி நம்ம குரோம்ல ஆட் பண்றது பார்த்துக்கலாம். இங்க ஆட் டூ குரோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அத நீங்க குடுத்தா போதும். வேற எதுவும் பண்ண தேவையில்ல. ஆட் எக்ஸ்டென்ஷன குடுங்க. தட்ஸ் ஆல் ஆட் ஆயிடுச்சு. இப்ப இத எப்படி யூஸ் பண்றது சொல்லி நான் காட்டுறேன். ஒரு டெமோ மாரி பார்ப்போம். இப்ப நான் சும்மா YouTubeல போயிட்டு ம் ஓகே. சி புரோகிராமிங் யூடியூப்ன்னு சும்மா டைப் பண்றேன். எனக்கு ஒரு கோர்ஸ் காட்டுது. நான் அத சும்மா ரேண்டமா செலக்ட் பண்றேன். வந்துருச்சு உங்களுக்கு. இப்ப எனக்கு இது வந்து நான் டைப் பண்ண வேணாம். எனக்கு அப்படியே சும்மா ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்து நான் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க போயிட்டு எக்ஸ்டென்ஷன்ல காப்பி ஃபிஷர் நீங்க கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோனே இந்த மாரி வரும். இந்த மாரி உங்களுக்கு ஒரு கர்சர் காட்டும். அதுல நீங்க இப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுவீங்க. உங்களுக்கு எந்த காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நெனைக்கிறீங்களோ அத. பண்ணோனே இந்த மாரி வந்துரும். உங்களுக்கு காப்பி ஃபிஷோட அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சுரும். அது என்ன பண்ணும்னா ஃபர்ஸ்ட் உங்கள கன்வெர்ட் பண்ணும். நீங்க ஆ ஸ்னாப் எடுத்த இந்த இமேஜ வந்து டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணும். உங்களுக்கு பேசிக்கா சொல்லணும்னா அந்த கூகுள் ஸ்கிரிப்ட் போகும்ல, அந்த மாரி தான் இருக்கும் அதுவும். பேஸ்ட் ஆன் நெட்வொர்க் ஸ்பீட் வந்து இது சீக்கிரமா நம்ம கேப்சர் பண்ணி குடுத்துரும். இங்க நம்ம வேணும்னா திருப்பி ரீகேப்சர் பண்ணிக்கலாம். இல்ல ஏதாவது இதுல மாத்தணும்னா ரீடோ குடுத்துக்கலாம். நான் இப்ப காப்பி டூ கிளிப்போர்ட்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். காப்பி பண்ணியாச்சு. இப்ப சும்மா உங்களுக்கு ரன் பண்றதுக்கான இத காட்டுறேன். ஒரு ஆன்லைன் கம்பைலர் போறேன். ஆன்லைன் சி கம்பைலர் டைப் பண்றேன். ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல நான் அங்க காப்பி பண்ண கோட வந்து அப்படியே இங்க பேஸ்ட் பண்ணி காட்டிக்கலாம். அங்க நீங்க என்ன காப்பி பண்ணியிருந்தீங்களோ, அது அப்படியே இங்க வந்துரும். எந்த சேஞ்சஸும் இல்லாம. இது எப்படின்னா, இப்ப நீங்க டக்கு டக்குன்னு ஒண்ணு பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு வீடியோ வீடியோ பார்க்குறீங்க. அத நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா. ஒரு சின்ன ட்ரிக் மாரி. இப்ப அடுத்த எக்ஸ்டென்ஷன் பார்க்க போலாம். பேர் வந்து பிக்சர் இன் பிக்சர். ஸோ நான் டைப் பண்றேன். பிக்சர் இன் பிக்சர் எக்ஸ்டென்ஷன். அதே ப்ராசஸ் தான். உள்ள கிளிக் பண்ணா ஆட் டூ குரோம் குடுக்க போறோம். இது ஆக்சுவலா என்ன பண்ணும் அப்படின்னா, ஆ வெல் இங்க ஒரு வீடியோ இருக்கு. ஆட் எக்ஸ்டென்ஷன் நான் குடுக்குறேன். இத ப்ளே பண்றேன் பாருங்க. நம்ம குடுக்குறோம். இது வந்து ஆக்சுவலா டவுன்லோட் வீடியோன்னு நெனைக்கிறேன். ஆ நீங்க ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸ்டென்ஷன கிளிக் பண்ணோம்னா, அது பிக்சர் இன் பிக்சர் வரும். இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப நீங்க எடுத்துப்போம். ஒரு கோடிங் வீடியோ பார்த்து அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு ஒரு டைமும் என்னால சைட் பை சைட் டேப்க்கு போயிட்டு வர முடியாது அப்படின்னு நீங்க நெனைக்கும்போது, இந்த எக்ஸ்டென்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இங்க எக்ஸ்டென்ஷன் குடுத்தாச்சு. நம்ம இதுவும் ஒரு டெமோ பார்த்துருவோம். சும்மா YouTube போறேன். என்னோட சேனலுக்கே போறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோட சேனல்ல வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஹவ் டூ டவுன்லோட் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு. எனக்கு இத பார்த்துக்கிட்டே அதாவது சைட் பை சைட் இத பார்த்துக்கிட்டே, எனக்கு இத எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்லி பார்க்கணும். வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க யூஸ் பண்ணா போதும். ஜஸ்ட் நீங்க எக்ஸ்டென்ஷன் இது கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு, இங்க நீங்க இதுவரையும் பண்ண எல்லா எக்ஸ்டென்ஷனும் காட்டும். இதுல நான் பிக்சர் இன் பிக்சர் நெக்ஸ்ட் சும்மா கிளிக் பண்றேன். இந்த வீடியோ சைட் பை சைடு வந்துருச்சு. இப்ப நான் இத வந்து பக்கத்து டேப்ல போனாலுமே, அது சைட்ல ஓடிட்டே தான் இருக்கும். இதோ வெல்கம் பேக் டு வெஸ்டர்ன் டெக் லேப். ரன் ஆயிட்டே தான் இன்னைக்கு என்ன இருக்கும். பார்க்க போறோம்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு நான் எலாபரேட் ஃப்ரம் பண்ணிக்கலாம். ஆண்ட்ராய்ட் நம்ப ஸ்டுடியோ எப்படி யூஸ் மொபைல்ல பண்றது. வந்து இது YouTubeக்குள்ள இருக்கும்ல. அதே மொ ம மெத்தட் தான். பட் இது வந்து YouTube வெளியவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் இருந்தா. இப்ப நான் இது வெளிய வேணும் அப்டின்னா கூட நான் இது ரன் ஆயிட்டே தான் இருக்கும் சைட் பை சைட்ல.
Android Studio எதுக்கு இன்ஸ்டால் இது ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ் மாரி. இன்னும் எஃபிஷியன்ட்டா பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டைம் கன்சியூம் பண்ணாம. அவ்வளோதான் கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ திஸ் சேனல். தேங்க் யூ.